வணக்கம். இன்றைக்கி கிட்டு சமையலில் ரொம்ப ஹெல்த்தியான இந்த சுண்டக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த சாம்பார் பண்ணும்போது கடைசியாக நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதனால் சாம்பார் ரொம்ப பர்ஃபெக்டாக வரலை. ஓரளவுக்கு ருசியாக இருந்தது, அவ்வளோதான். என்னங்கிறது நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். கண்டிப்பாக பாருங்கள், ஏன்னா நீங்களும் சமையல் பண்ணும்போது அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2 வெங்காயம், 4 தக்காளி, 4 பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சுண்டக்காய் ஒரு துணியில் போட்டு நல்லா இடித்து அதை அதில் உள்ள விதையெல்லாம் போகிற மாதிரி 4-5 தண்ணியில் கழுகி எடுக்கணும். இது நல்லா இடித்து எப்படி கழுகிறதுன்னு நான் வேறு வீடியோவில் போட்டிருக்கேன். துவரம் பருப்பு நல்லா 2 வாட்டி கழுகி எடுத்து குக்கரில் போட்டு தனியாக நல்லா வேக வச்சு எடுக்கணும். 2-3 விசில் வரைக்கும் போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பூண்டை நல்லா வதக்கி எடுக்கணும். அப்புறம் ஒன்றொன்னா சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்க்கணும். பச்சை மிளகாவும் வதக்கி எடுத்துடணும். தேவைக்கு உப்பும் சேர்த்தணும். இந்த சமயத்தில் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். தக்காளியும் போட்டுட்டு, தக்காளி பெருசாக இருந்ததுனால ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் அந்த உடச்சி வச்சுருக்கிற சுண்டக்காவை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு கசப்பே இருக்காது. இப்போது சுண்டக்காவும் ரெடி பண்ணியாச்சு. வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். தக்காளியும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது இந்த பருப்பு வேக வச்சதில் தான் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். 3-4 விசில் போட்டேன். அப்போது நல்லா வெந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த தக்காளி கூட போட்டு சுட பண்ணும்போது கடைசியாக பார்க்கும்போது அந்த துவரம் பருப்பு வேகவே இல்லை. வேகாத மாதிரி தனியாக இருந்துச்சு, மிக்ஸ் ஆகலை. ஸோ அதனால் அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி விசில் போட்டாலும் தக்காளி கூட துவரம் பருப்பு போட்ட பிறகு அது வேகவே இல்லை. ஸோ அதனால் இந்த துவரம் பருப்பு மட்டும் சாம்பார் பண்ணும்போது மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து ஸ்மாஷ் பண்ணி தான் சாம்பார் கூட சேர்க்கணும். அப்போ தான் சாம்பார் நல்லா இருக்கும். இது நான் கடைசியாக பார்க்கும்போது கொஞ்சம் அந்த துவரம் பருப்பு மிக்ஸ் ஆகாமல் இருந்தது. ஸோ இந்த துவரம் பருப்பு வேக வைக்கிறதுல மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சாம்பார் பண்ணும்போது. அதனால் அடுத்த வாட்டி கரெக்டாக சாம்பார் ரெசிபி நான் போடுறேன். தேங்க்யூ.